ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபா கிரோ லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும். விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு என்னோட 2வது பிரம்ம முகூர்த்த பூஜை. ஸோ இன்றைக்கு 4:45 தான் எழும்பினான். 4 மணிக்கு எல்லாம் வச்சினான். இருந்தாலும் 4:45 தான் எழும்பினான். எழும்பி இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கணுமாண்டு யோசிச்சினான். அப்படியே நித்திர கொள்வோமாண்டு. இருந்தாலும் நான் 21 நாள் தொடர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணுமென்று முடிவெடுத்துக்கிறபடியால் எழும்பிட்டேன். இன்றைக்கு கொஞ்சம் எழும்புறதுக்கு சோம்பேறியத்தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு குறிக்கோளோட இருக்கிறபடியால் நான் இன்றைக்குமே எழும்பிட்டேன். ஸோ வளமை போலயே பூவெல்லாம் மாஞ்சு கொண்டு சாமி படத்தில் வச்சாச்சு. அதுக்கு பிறகு சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றியாச்சு நிலைவாசலுக்கு. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு 2 படி இருக்கு. அதுல ஒரு படி நாங்க போட்டதுதான். என் கல்யாண வீட்டுல அம்மா ஸ்லிப் ஆகி விழுந்து கால் எலும்பு உடைஞ்சது. ஸோ அது ஒரு படி இருக்கிறபடியால கொஞ்சம் ஏறி இறங்குறது கஷ்டம்னு சொல்லி ஒரு படி நாங்களே போட்டது. ஸோ அது பெயிண்ட் எல்லாம் போய் இதே மாதிரி வந்துட்டுது. ஸோ அதை கொஞ்சம் இனி திருத்தணும். இனி மேசன் ஒரு ஆளை பிடிச்சி உடைச்சு ஃபுல்லாவே கட்டணும் அந்த படியை. ஸோ அதால அந்த படியிலையுமே நான் சின்னதா ஒரு கோலம் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. நேற்று நான் போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தது, நீங்க ஸ்ரீலங்காவான்னு சொல்லி. நான் ஸ்ரீலங்கா தான். உங்களோட வீடியோ பார்த்த பிறகு நானுமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய போறேன், எனக்குமே விருப்பமா இருக்குன்னு சொல்லி அவ போட்டிருந்தவா. ரொம்ப நன்றி. எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏனென்றா என்னோட பூஜை வீடியோ பார்த்து ஒரு ஆள் தான் பூஜை செய்ய போறோம்னு சொல்றது உண்மையாலுமே எனக்கு சந்தோஷம். சிஸ்டர், நீங்க பூஜை செய்யுங்க. என்ன மனசுல வச்சு என்ன வேண்டி கொண்டு பூஜை செஞ்சாலுமே அந்த வேண்டுதல் நடக்கும். ஸோ நான் நிறைய பேர்த்த வீடியோ பார்த்துருக்கிறேன், பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யற வீடியோ. ஸோ நானுமே வீடியோ பார்த்துட்டு தான் பூஜை செய்ய வலிக்கிட்டேன்னா, அதே மாதிரி நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க பூஜையை. கண்டிப்பா நீங்க வேண்டினது எல்லாமே கிடைக்கும், நல்லது நடக்கும். பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்னிங் நான் 4 மணிக்கு எழும்புறேன்னு சொல்லி நீ பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா 5 மணிக்கு எழும்புறதால எல்லாம் குளிச்சுட்டு வரையே டைம் போயிடும். 5:30 ஆகுது. பிரம்ம முகூர்த்த டைமுக்கு இடையில விளக்கு வைக்க இல்லாம போகுது. ஸோ 4 மணிக்கு எழும்பினாத்தான் இனி பிரம்ம முகூர்த்த டைமுக்கு விளக்கு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிலைவாசலுக்கு தீபம் காட்டிட்டு பிரபஞ்சத்துக்குமே தீபம் காட்டியாச்சு. அதே மாதிரி பூஜை அறையிலையும் கொண்டு தீபம் காட்டியாச்சு. நான் நேற்று பூஜை வீடியோல சொல்லியிருந்தேன், சஸ்விதாக்கு கட்டில அடிபட்டு அந்த முரசு கொஞ்சம் கிழிஞ்சிட்டேன்னு சொல்லி. ஆனா நேற்று என் வேண்டுதல் அதான் இருந்தேன்னு சொல்லி சொன்னேன். கடவுளின் ஆசீர்வாதம் மாதிரியே அவக்கு அது மாறிட்டுது, வருத்தம் எல்லாம் சுகமாகிட்டு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். முந்த நாள் அந்த காயம் வந்திருக்க நேரம் இது ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணும். நாளைக்கு விடிய எழுப்பினோடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும் பிள்ளைய கூட்டிக்கொண்டு சொல்லித்தான் நினைச்சு கொண்டிருந்தது. ஆனா நான் பூஜை எல்லாம் செய்துட்டு பிறகு பிள்ளை நித்திர கொண்டு எழுப்பின பிறகு பார்க்குற நேரம் காயம் இருந்த இடமே தெரியல. இது நான் வீடியோக்காக சொல்லல, உண்மையத்தான் சொல்றேன். காயம் இருக்குது. ஆனா அதுக்காக நாங்க முதல் நாள் பெரிய காயமா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்க எல்லாரும் பயந்து விழுந்துறாங்க. ஆனா நேற்று பார்க்குற நேரம் இந்த காயத்துக்கு நாங்க இவ்வளவு கவலைப்பட்டு நாங்க இந்த மாதிரி இருந்தது. காயம் இல்ல பெருசா. அவாவுமே நல்ல சுறுசுறுப்பா இருந்த ஒரு எலும்பி. எல்லாமே கடவுள் அருள் தான். எனக்கு இப்பவுமே இன்னும் கடவுள் நம்பிக்கை கூடிக்கொண்டுதான் போகுது. கடவுள் எங்களுக்கு பெருசா ஏதாவது செய்ததான் கடவுள் நம்பிக்கை வருமண்டில்ல. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வரும். கடவுள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லித்தான் அர்த்தம். ஸோ இன்றைக்கு பழையபடி என்னோட பெரிய வேண்டுதலை வச்சாச்சு. கடவுள் அதையுமே நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சஸ்விதா இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே நேசரி போறா. ஸோ மார்னிங் நான் பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு ஆளை எழுப்பி எல்லாம் குளிப்பாட்டி பொலிக்கெடுத்து நேசரிக்கு அனுப்பியாச்சு. அது மினி விலோக்கா உங்களுக்கு போட்டிருக்கிறேன். எனக்கு 2 அக்காக்கள் இருக்கணும். ஒரு அக்கா முல்லைத்தீவுல இருக்கிற. ஸோ அவ தான் அன்றைக்கு வந்திருந்தவ, அதுவுமே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இன்னொரு அக்கா இருக்கிற, அவட மகள் தான் சஸ்விதா. ஸோ இவ பக்கத்துல இருக்கிறபடியால இவட எல்லா வேலைகளும் நாங்க தான் செய்யறது. இனி அவ நேசரி ஏற்றி இறக்குறதெல்லாம் என்ற வேலை தான். மார்னிங் 8:30 அவக்கு நேசரி ஏற்றுவாங்க. அதே மாதிரி 12 மணிக்கு அவக்கு முடியும். ஸோ இனி 12 மணிக்கு போய் அவ நான் பிக்கப் பண்ணி கொண்டு வரணும். குழந்தை பிள்ளைகள் இருந்தாலே வீடே ஒரு சந்தோஷமா இருக்கும். டைம் போறதே தெரியாது. அதுலயும் சஸ்விதா கொஞ்சம் துடியாட்டம் கூட, எந்த நேரம் துருதுரன் தான் இருப்பா. அவளோட குழப்படிய கொஞ்சம் குறைக்கிறதுக்காகத்தான் நேசரிக்கு அனுப்பி இருக்குது.
ஒரு செகண்ட் கூட அவட கைகால் வந்து சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று செய்து கொண்டு தான் இருப்பேன். ஸோ அதை குறைக்கிற அந்த குழப்படியை குறைக்க கொண்டு போய் நேசரியில் சேர்த்து விட்டுட்டேன். இருந்தாலும் பிள்ளைகள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்பயுமே ஆக்டிவாக தான் இருக்கணும். பிள்ளைகள் வந்து இப்பவே துடியாட்டம் இல்லாம அமைதியா இருக்க வலிக்குதுக்கு நம்ம சொல்லி சொன்னா பிறகுமே அவையில் வளர்ந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஃபேஸ் பண்ண தெரியாதாக்கெல்லாம் போயிடுவினும். ஸோ இப்பவே வந்து அவையில வந்து பழக்கணும், அவையில் வந்து சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கணும் வச்சிருக்கணும். பெரிய கடை மகள் வந்து கொஞ்சம் அமைதி தான், எந்த ஒரு குழப்படியும் செய்ய மாட்டேன், பெருசா யாரோடையும் சேரவும் மாட்டேன், தானும் தண்டவாடும் வந்து இருப்பேன். தீபாராத்தி எல்லாம் காட்டி முடியும், நிலவாசலுக்கு ஊதுபத்தி காட்டி அதே மாதிரி பூஜை அறைக்குமே கொண்டு போய் ஊதுபத்தி காட்டியாச்சு. அதுக்கு பிறகு சாம்பிராணி கொண்டு வந்து காட்டியாச்சு. ஸோ இப்படித்தான் இன்றைக்கு என்ற நிலவாசல் இருக்குது. டெய்லி ஒவ்வொரு வித்தியாசமாக தான் கோலம் போடுறேன். அதுக்காக அவ்வளோ பெரிய கோலம் எல்லாம் போடல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு என்ற நிலவாசல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 97 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நம் சேனலுக்கு. இன்னும் 3 பேர் இருக்கணும் 100 வாரத்துக்கு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்காகத்தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னும் 3 பேர் வந்துச்சு நம்ம சொன்னா அந்த கிஃப்ட் வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ சேனல்ல வந்து வீடியோஸ் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்குமே அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நானுமே இனிமே வீடியோ போடணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வரும். நானும் அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இது கூட நல்லா தான் இருக்குது. இப்பதானே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் யூடியூப். இனி போக போகத்தான் கொஞ்சம் பிக்கப் ஆகும், அதால பிரச்சனை இல்லை. நான் இப்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன், இனியுமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். டெய்லியுமே என்ற பூஜை வீடியோ வந்து இப்படித்தான் இருக்கும். இதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லி நானுமே மாற்றம் கொண்டு வரேன். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இனிமே வீட்டை வந்து அழகாக்கும், அதே மாதிரி மங்களகரமாகவும் கொண்டு வரும். ஸோ நானுமே அதுதான் நினைச்சிருக்கிறேன், சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், வீட்டை வந்து இன்னுமே நல்ல மங்களகரமா மாற்றணும், பூஜை அறையை வந்து மங்களகரமா மாற்றணும்னு சொல்லி நிலைவாசல்ல சாம்பிராணி காட்டின பிறகு பூஜை அறைக்கும் கொண்டு வந்து சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே சாம்பிராணி காட்டிட்டேன். ஸோ இப்படித்தான் என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை வந்திருக்கும். பூஜை வந்து நாங்க எப்படி வேணும்னாலும் செய்யலாம், எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பூஜை செய்யறது. ஆனா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கடவுளை நம்பணும். கடவுளை நம்பினா நாங்க எந்த பூஜை செஞ்சாலுமே கடவுளும் அதை ஏற்றுக்கொள்வார், எங்களுக்குமே அது ஒரு திருப்திகரமா இருக்கு. நாங்க ஜாரி ஜாரியெல்லாம் நம்புறோம், எங்களுடைய சிரிச்சு கதைச்சு சந்தோஷமா பிறகு முதுகுல குத்துராக்களை கூட நாங்க நம்புறோம். அதுக்கு வந்து தெய்வத்தை நம்ப மனிதர்களால மட்டும்தான் முதுகுல குத்தையிலும், ஆனா தெய்வங்களால வந்து அப்படி செய்யலாது. ஸோ நாங்க மனிதர்களை நம்புறதை விட தெய்வங்களை நம்பலாம்ன்றதான் என்ற கருத்து. ஸோ நானுமே நம்பிக்கை இல்லாம இருந்த ஒரு ஆள் தான். நான் எல்லா வீடியோலையுமே அதைத்தான் சொல்லி கொண்டு வரேன். ஆனா இப்பெல்லாம் எனக்கும் அவருக்கும் பிள்ளையாருக்குமான உரையாடல் வந்து நான் எப்படி அப்பா அம்மாவோட கதைப்பனோ, எப்படி என் சகோதரங்களோட கதைப்பனோ அதே மாதிரி தான் என் உரையாடல் இருக்கும். ஸோ அவரோட வந்து சந்தோஷமா ஏதாவது நடந்துச்சு சொன்னா சந்தோஷமா சிரிச்சு கொண்டே சொல்லுவேன், இல்லைன்னா சோகமா எது நடந்தா அவர்கிட்ட சோகமா சொல்லுவேன், இல்லைன்னா ஏதாவது என்னல பிழை இல்லாம ஏதாவது ஒரு பழி வந்துச்சுன்னா நான் அவரை போய் பேசுவேன். ஸோ இப்படித்தான் எனக்கும் கடவுளுக்கும் இடையிலேயே அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்குது. ஸோ அந்த வாசகம் வந்து உண்மைதான். எங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி கஷ்டம் வருகுது, ஏன் எங்களுக்கு இந்த கடவுள் கஷ்டம் தராருன்னு சொல்லி கடவுளை வந்து திட்டுறோம். ஆனா எங்களுக்கு நல்லது நடக்கிற நேரம் நாங்க ஒரு காலம் வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னதில்லை. நானுமே அப்படித்தான் நன்றி சொன்னதில்லை. எங்களுக்கு எப்படி கஷ்டம் வரைக்கும் நாங்க கடவுளை வந்து நொந்து கொள்றோமோ அதே மாதிரி சந்தோஷம் பாரு நேரமும் கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ல பழகணும். இதெல்லாம் நான் இப்ப கற்றுக்கொள்ற விஷயங்கள். இப்பெல்லாம் நான் ஒரு கொப்பிலே எழுத வலிக்கிட்டேன், எனக்கு என்னென்ன நடக்குது, நான் கடவுளுக்கு நன்றி சொல்றது, அந்த யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்றது எல்லாமே கொப்பில எழுத வலிக்கிட்டேன். ஸோ நான் ஃபியூச்சர்ல வந்து எப்படி ஆகணும், என்ன செய்யணும் என்றது எல்லாத்தையுமே இப்பவே நான் கொப்பில எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ அதுவுமே அந்த யூனிவர்சிட்டி நாங்க எப்படி கேட்கிறோமோ அதே விஷயங்களை வந்து நாங்க கொப்பிலை எழுதுற நேரம் வந்து அந்த நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. ஸோ நீங்க யாராவது என்ன மாதிரி இருக்கிறீங்களான்னு சொல்லி சொல்லுங்க. அன்றைக்கு நடக்கிற விஷயங்களை வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ற மாதிரி கொப்பில எழுதுறீங்களான்னு சொல்லி சொல்லுங்க. சாம்பிராணி எல்லாம் காட்டி முடிய கற்பூர தீபம் வந்து நிலைவாசலுக்கும் காட்டிட்டு பூஜை அறைக்கும் கொண்டு வந்து சாமி படங்களுக்கு எல்லாமே காட்டிட்டேன். ஸோ இப்படித்தான் என்னோட பூஜை இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்குமே அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும், நானுமே நிறைய வீடியோக்கள் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்குது என்னோட நிலைவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
உங்களுக்கு தெரிஞ்ச அக்கள் யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும்னு சொல்லி நினைச்சு நம்ம சொன்னா அவைகளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நானுமே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து அவைகளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து இன்னும் 21 நாள் வந்து நான் பூஜை வீடியோக்கு செய்ய இருக்கிறேன். இன்றைக்கு வந்து 2வது நாள். ஸோ இனிமே 19 நாள் இருக்கும். 19 நாளுக்குமான வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதுக்கு வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான்